சரவணன் இப்பெல்லாம் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பிஸ்கெட்டு, க்ரீமு, சிப்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் வந்து புரோட்டீன் அப்படின்ற ஒரு வார்த்தையில கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் அதிகமாக இருக்குன்ற ஸ்நாக்ல எல்லாம் பின்னாடி கேலரிஸ் அதிகமாக இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்கு. ப்ளஸ் என்ன சேர்ப்பாங்க, பாம் ஆயில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டிங்கன்னா சில பிராண்ட்ஸ் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ், எல்லா பிராண்ட்ஸும் ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. விட்டா டூத் பேஸ்ட்ல கூட கொண்டு வந்துருவாங்க போல ப்ரோட்டீன் டூத் பேஸ்ட்னு சொல்லி. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எடுக்கலாமா வேண்டாமா? இது உண்மையிலே ஒரு பிகினருக்கு இல்லை ஃபேட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ப்ரோ சில பிராண்ட்ஸ் நல்லா இருக்கு, பட் அந்த பிராண்ட்ஸுமே காசு நிறைய இருக்கு உங்களுக்கு தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டோட 150 ருபீஸ் 200 ருபீஸ் இருக்கும். அதுல பார்த்தா 10 கிராம் 15 கிராம் ப்ரோட்டீன். ஸோ ஆப்வியஸ்லி அது காசு நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓகே, சரி, காசு இருக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம். ஆனா இது என்னோட புரிதல் படி இது வேற ஒரு விதத்துல ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளுக்கு, பிகினர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா அவங்களோட அப்பிடைட்டை கண்ட்ரோலா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நானே ப்ரோட்டீன் பார் ஏதாவது சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும், இல்லை ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணும் தோணும். அப்போ ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் அப்பிடைட் பெட்டரா இருக்கும். ஆனா நான் சாப்பிட்ருக்கிற டெசர்ட்டோட கேலரியும் ப்ரோட்டீன் பாரோட கேலரியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா நான் ஏதோ ஹெல்த்தியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கலா எனக்கு இதுவா இருந்ததுனால என்னால் அடுத்தடுத்த நாள் அந்த டயட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா நான் இப்போ கரண்டாக வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் ஒரு இதுவே கண்டி. பட் ப்ரோட்டீனுக்காக தான் சாப்பிட்றேன், நான் வந்து என்னோட டயட்ல நான் ஒரு வாரியர், என்னோட டயட்ல கரெக்டாக ஸ்டிக் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் முட்டை, சிக்கன் தான் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். ஃபிஷ் இந்த மாதிரி நீங்கள் போகிறதா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நான் நினைக்கிறேன்.